அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னுடைய 9வது வகுப்புக்கான பதிவு. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய கூடுதலான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். அடுத்து இப்போ என்ன இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்களை கற்பதன் வழியாக அதிக இரையச்சமுடையவர்களாக மாறுறதுக்கு இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வரலாற்றையும் இதுக்காக பல சான்றுகள் நம்மளுக்கு இருக்குது. அது எப்படியெல்லாம் இதாகுதுன்னு சொல்லி இதில் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய சீர்திருத்த முறையை நம்ம பார்த்தோன்னா, அவங்க மக்களை மாற்றுறதுக்காக ரொம்ப சிரமப்படல. ஈஸியாக ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மக்கள் எல்லாம் அப்படியே கட்டுப்பட்டு அந்த காரியத்தில் விடுபட்டுட்டாங்க. அது எப்படி ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோன்னா, அது அவங்களுடைய பிரச்சாரம். என்ன அப்படி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க 13 ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கையில் அவங்க அல்லாஹ்வை பற்றிய மட்டுமே, அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய நற்குணங்கள், அவன் எப்படி எப்படி நடந்துக்குவான், என்னென்ன பரிசு தரான், என்னென்ன தண்டனை தரான் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பண்புகளையும் அல்லாஹ்வை பற்றிய அறிமுகத்தையுமே அவங்க வெறும் 13 ஆண்டுகள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. மதீனாவில் பார்த்தோன்னா அது ஒரு 10 ஆண்டு அந்த அந்த வாழ்க்கையில் தான் சட்டத்திட்டங்கள் மற்ற இதெல்லாம் இறங்குனுச்சு. இது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சாத்தியமானுச்சுன்னு பார்த்தோன்னா, இது அவங்க செஞ்ச பிரச்சாரம் தான். அவங்க எந்த ஒரு தீமையை தடுக்கிற ஒரு விஷயத்துக்காகவும் ரொம்பலாம் அவங்க மெனக்கடலை. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் எந்த ஒரு செயலுமே அவங்க செய்யலை. அது அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிட்டான், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மக்கள் கட்டுப்பட்டவர்களாக அப்படியே அந்த நிமிஷமே மாறினாங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோன்னா, குர்ஆனில் மதுபானம் பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குனான். அந்த வசனம் இறங்கிருச்சு, இனிமேட்டு மதுபானம் குடிக்கக்கூடாது, இது நம்மளுக்கு ஹராமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னையே அந்த மக்கள் எல்லாம் அப்படியே கட்டுப்பட்டவர்களாக உடனே அது நிறுத்திட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்த மதுபானங்களை எல்லாம் கீழே கொட்டிட்டாங்க. தெருக்கள்லாம் அப்படியே ஆறுகள் போல் ஓடுனுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். கையில் பாட்டில் வச்சுருந்தவங்களாம் கீழே போட்டுட்டாங்க. வாயில் குடித்து முழுங்கினவங்களாம் அது வாந்தி எடுத்து அதை துப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம ஹதீஸ்களில் நிறைய பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த பிரச்சாரம் தான். அவங்க அல்லாஹ்வை பற்றிய அல்லாஹ்வுடைய பண்புகள் அது எவ்வளோ ஆழமாக அவங்க மனசில் பதிய வச்சனால, அல்லாஹ் ஒரு காரியத்தை தடுத்தோன்னே அதை அவங்களால உடனே செய்ய முடிஞ்சிச்சு. இதே நம்மளால் முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்மளால் முடியவே முடியாது. ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னு சொன்னோன்னா, அதுக்கான எல்லா இதையும் நன்மைகளை சொல்லணும், தீமைகளை சொல்லணும், அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள், அல்லாஹ் அதுக்கு இப்படி இப்படி சொல்லியிருக்கான், அதுக்கான தண்டனைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நம்ம பிரச்சாரம் செஞ்சு சொன்னாலும் எல்லா மக்களும் அதை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ரொம்ப கம்மியான மக்களை தான் நம்ம மாற்ற முடியும். அதுவும் ரொம்ப இரையச்சம் அப்படி இருக்கிற மக்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரொம்ப இருக்கிற மக்களுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு விடுறதுக்கு ஒரு சிரமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீமைகளுக்கு எதிராக ஒரே ஒரு ஒத்த வார்த்தை சொன்னால் போதும், உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கட்டுப்பட்டு வந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு அது முடிய மாட்டேங்குது. அல்லாஹ் குர்ஆனில் தன்னுடைய 17 பண்புகளை ஒரே இடத்துல சொல்லி காட்டுறான். அதை நம்ம உள்வாங்கணும், அதை சிந்திக்கணும், அது மீது ஆழ்ந்த நம்பிக்கை வச்சா தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும். அதெல்லாம் செயல்படுத்தினா தான் நம்ம முத்தகீன்களாக மாற முடியும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். முத்தகீன்களுக்கு தான் குர்ஆன் நேர் வழி காட்டும்.
அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயம் 21வது வசனத்தில் சொல்கிறான், மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், இதனால் தண்டனையிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்களும் உங்கள் முன்னோர்களும் வந்து இறைவனை வணங்குங்க, உங்களை படைச்ச இறைவனையே வணங்குங்க, இது அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் தண்டனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு போல் இன்னொரு வசனத்துலையும் பார்த்தா 39வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மேற்புறம் நெருப்பிலான தட்டுக்கள் இருக்கும், கீழ்ப்புறமும் நெருப்பிலான தட்டுக்கள் இருக்கும். இதன் மூலம் அல்லாஹ் தனது அடியார்களை அச்சுறுத்துகிறான். என் அடியார்களே, எனக்கு அஞ்சுங்கள். யார் வந்து அல்லாவை அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல நற்கூலி இருக்குது. அல்லாவை வந்து மறுக்கிறவங்களுக்கு நெருப்பிலான தட்டுக்கள் இருக்குமா, மேலேயும் இருக்குமா, கீழேயும் இருக்குமா, நடுவில் அந்த மனிதர்கள் இருப்பாங்க. அப்போ எப்படி வேதனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அல்லாவை அஞ்சி முத்தகீன்களாக மாறுறதுக்கு நம்ம வந்து அதிகமாக அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சு அவன் வந்து வாழ்க்கையில் நம்மள குரானுடைய வார்த்தைகளை செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இந்த வசனங்கள் மூலம் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அடுத்த ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தோன்னா பெருமைங்கிற உணவு நம்மளுக்குள்ளார இருந்துச்சுன்னா நம்ம வந்து குரானுக்குள்ளார போக முடியாது. பெருமைனா என்னன்னு பார்த்தோன்னா வந்து மற்றவங்களெல்லாம் இழிவாக கருதுறது, நம்ம தான் சொந்தவங்க, நம்மள்ட்ட தான் நிறையா இருக்குது, நம்ம தான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், அப்படி இப்படிங்கிறது மற்றவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இழிந்த பார்வையோடு அப்படியே பார்க்குறது, அவங்கள மட்டமாக நினைக்கிறது, அப்படி நினைக்கிறது வந்து பெரிய பாவம். அது ஒரு அந்த உணர்வு வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லி நம்மளை எச்சரிக்குது. இந்த குரானும் எச்சரிக்குது. முத்தகீன்களாக இருந்தால் தான் நம்ம வந்து குரானில் வர முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் பெருமை இருந்தால் குரான் வந்து தனக்குள்ளே வந்து அதை நம்மளை வந்து ஏற்றுக்காது, நம்மளுக்கு வந்து எந்த பொக்கிஷத்தையும் தராது அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்மள்கிட்ட அதிகமாக பெருமை இருந்துச்சுன்னா குரான் என்ன பண்ணுமா, அதோட வசனங்களை விட்டு நம்மளை வந்து திருப்பி விடுமா அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியாது. நம்மள்கிட்ட பெருமை இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து டெய்லி ரீகால் பண்ணணும். நம்ம செஞ்ச விஷயங்களை ரீகால் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பெருமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு வழி கிடைக்கும். அல்லாஹ் வந்து பெருமையை பற்றி குரானில் என்ன சொல்கிறாங்கிறத ஒரு சில வசனங்களில் பார்ப்போம். 7வது அத்தியாயம் 146வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டும் திருப்புவேன். அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். நேரான வழியை அவர்கள் கண்டால் அதை தங்களது வழியாக கொள்ள மாட்டார்கள். வழிகேடான பாதையை அவர்கள் கண்டால் அதை தமது வழியாக்கி கொள்வார்கள். அவர்கள் நமது வசனங்களை பொய்யென கருதியதும் அவற்றை அலட்சியப்படுத்தியதுமே இதற்கு காரணம். இந்த வசனத்தையே அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்லிட்டான். நம்ம வந்து பூமியில் வந்து ரொம்ப பெருமையாக கர்வமாக நடந்துக்கிட்டோன்னா நம்மளை வந்து அவனுடைய வசனங்கள் சான்றுகளை விட்டு நம்மளை வந்து அப்படியே திருப்பிடுவான். அதை நம்ம சரின்னு நம்பினாலும் அது வந்து நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அல்லாஹ் வந்து நம்ம உள்ளத்தை மாற்றிடுவேன் அப்படிங்கிறது அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்கிறான். இதில் வந்து நம்ம வந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். பெருமை இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு 27வது அத்தியாயம் 13, 14வது வசனங்களில் பார்ப்போம். நமது சான்றுகள் பார்க்கக்கூடிய வகையில் அவர்களிடம் வந்தபோதும் இது தெளிவான சூனியம் என்று அவர்கள் கூறினார்கள். அவர்கள் அதை உறுதியாக நம்பியிருந்தும் அநியாயமாகவும் ஆணவமாகவும் மறுத்தனர். குழப்பம் செய்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று கவனிப்பீராக அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பெருமையிலேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோன்னா நம்மளை வந்து இந்த சான்றுகள் எவ்வளோ தான் நம்மளுக்கு வந்தாலும் அதுலேருந்து நம்மளோடைய கவனம் திரும்பி நம்ம வந்து
பெருமையின் பக்கம் சாய்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அத்தியாயத்துலேயே இந்த 2 வசனங்களையும் அல்லாஹ் வந்து அதை சொல்லி காட்டுறான். பெருமை உடையவங்க வந்து இதுதான் சத்தியம்னு தெளிவாக தெரிஞ்சாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா வந்து ஷைத்தான் வந்து அந்த பெருமைங்கிற உணர்வு அவங்களுக்குள்ளார போட்டு அவங்கள வழி கெடுத்துடுவான். அதனால் கவனமாக இதுலேருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும் அல்லாஹ்ட்ட அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று 31வது அத்தியாயம் 7வது வசனம். 31வது அத்தியாயம் 7வது வசனத்தில் பார்க்குறோம். அவனிடம் நமது வசனங்கள் கூறப்பட்டால் அகந்தை கொண்டவனாகவும் அதை செவியுறாதவனைப் போலவும் தமது காதுகளில் அடைப்பு உள்ளவது போலவும் புறக்கணிக்கின்றான். அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று எச்சரிப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். அவங்களுக்கு கேட்டாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்களா, அப்படியே கேட்காதவங்க மாதிரி காதில் ஏதோ அடைப்பு இருக்கிற மாதிரி அப்படி நடந்துக்கிறாங்க. அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டாயமாக வந்து துன்புறுத்தும் வேதனை இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். பெருமை வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து அழிவு தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இதே ஆதம் நபிக்கு வந்து எல்லாரையும் அல்லாஹ் சிஜ்தா செய்ய சொல்கிறப்போ ஷைத்தான் மட்டும் சிஜ்தா செய்ய மறுக்கிறான். என்ன காரணம் அதுக்குன்னு பார்த்தோன்னா அதுவும் வந்து பெருமை தான். அவன் அப்போ என்ன சொல்கிறான், நீ அவங்களெல்லாம் வந்து மண்ணால் படைச்சிருக்க, என்னை வந்து நெருப்பால் படைச்சிருக்க, நான் போய் அவனுக்கு எப்படி சஜ்தா செய்வேன்னு சொல்லி அப்படி பெருமை அடித்தனால தான் அவன் வந்து சஜ்தா செய்யலை ஷைத்தான். அவனை தடுத்தது வந்து அதுதான் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். இது 2வது அத்தியாயம் 34வது வசனத்தில் பார்ப்போம். ஆதமுக்கு பணியுங்கள் என்று நம் வானவர்களுக்கு கூறியபோது இப்லீஷை தவிர அனைவரும் பணிந்தனர். அவனோ மறுத்து பெருமை அடித்தான், நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாவே இந்த வசனத்தில் குரானில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அப்புறம் கூடுதலாக பார்த்தோன்னா 7வது அத்தியாயம் 12வது வசனத்தில் பார்ப்போம். 7வது அத்தியாயம் 12வது வசனத்திலே, நான் உமக்கு கட்டளையிட்ட போது பணிவதை விட்டு உம்மை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான். நான் அவரை விடச் சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று கூறினான் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். தெளிவாக இதுவும் தெரியுது. அதனால் பெருமைங்கிற ஒரு இது இருந்தாலே நம்ம வந்து அழிவு தான். அது வந்து நம்மளை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து அப்படியே விலகி வச்சிரும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து பார்க்குறோம். 28வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் பார்க்குறோம். காரூனுடைய வரலாறை பார்க்குறோம். என்னிடம் உள்ள அறிவின் காரணமாகவே இது எனக்கு தரப்பட்டது என்று அவன் கூறினான். இவனை விட அதிக வலிமையும் ஆள்பலமும் கொண்ட பல தலைமுறையினரை இவருக்கு முன்பு அல்லாஹ் அளித்திருக்கிறான் என்பதை இவன் அறியவில்லையா? அவர்களின் பாவங்கள் பற்றி குற்றவாளிகள் விசாரிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்கிறான். காரூனை பற்றி சொல்கிறான். காரூனுக்கு நிறைய அல்லாஹ் வந்து செல்வத்தை கொடுத்துருந்தான். அந்த செல்வத்தை வச்சுருந்தாங்களா, அந்த அறைகளோட சாவிகளை சுமப்பதற்கே வந்து ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்களுக்கே அது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அது காரூன் என்ன சொல்கிறான், இது வந்து அல்லாஹ் எனக்கு தந்தது இல்லை, இது என் அறிவுனால எனக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்கிறான். சொல்லி இப்படி சொல்கிறான். அது அல்லாஹ் சொல்கிறான், நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பல தலைமுறைகள் இப்படி வந்து கர்வம் கொண்டவங்கள அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்படி பாவம் செய்கிற குற்றவாளிகள் வந்து விசாரிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அடுத்தது ஆது சமுதாயம், அவங்கள பற்றி பார்த்தோன்னா அவங்க வந்து உடல் வலிமை ரொம்ப மிக்கவர்களாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பாறைகளையே குடஞ்சி வீடுகளாக மாற்றினாங்க. அது வந்து 41வது அத்தியாயம் 16-17 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறோம். ஆது சமுதாயம் பூமியில் நியாயமின்றி ஆணவம் கொண்டனர். எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என கேட்டனர். அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமையானவன் என்பதை அவர் அறியவில்லையா? அவர்கள் காணவில்லையா? அவர்கள் தமது சான்றுகளை மறுப்போராக இருந்தனர். எனவே இவ்வுலக வாழ்க்கையிலேயே இழிந்த வேதனை அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காக கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கடும் புயல் காற்றை அனுப்பினோம். மறுமையின் வேதனை இதைவிட மிக இழிவுபடுத்தக்கூடியது. அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பலம் கொடுத்தான், அதனால தான் நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைக்காம, இது வந்து நம்மளுடைய பலனால தான் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி
பெருமை அடித்து ஆணவம் கொண்டாங்க. அதனால் வந்து அல்லாஹ் என்ன பண்ணான், கெட்ட நாட்களில் வந்து அவங்கள வந்து புயல் காற்று இது பண்ணி வந்து அவங்கள அழிச்சிட்டான் அப்படிங்கிறதை அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். இதேமாதிரி சூரிய காஃப்லையும் நம்ம பார்த்தோன்னா 18வது அத்தியாயம் 34வது வசனத்தையும் அல்லாஹ் வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறான். மற்ற கனிகளும் இருந்தன. அவன் தனது தோழரிடம் உரையாடும் போது, நான் உன்னைவிட அதிக செல்வம் படைத்தவன், ஆள்பலம் மிக்கவன் என்று கூறினான். அப்படின்னு சொன்னதுக்காக அவனுக்கும் வந்து அல்லாஹ் வந்து ஒரு இழிவை ஏற்படுத்தினான். அவனும் என்ன சொல்கிறான், அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு சொல்லாமல், நான் உன்னை விட ரொம்ப பலசாலி, எனக்கு நிறைய இது இருக்குது, ஆள்பலம் இருக்குது, செல்வம் இருக்குதுன்னு அப்படின்னு பெருமை அடிக்கிறான். அப்படிங்கிறதையும் இதை பார்க்குறோம். 28வது அத்தியாயம் 38, 39வது வசனங்களில் ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் வந்து சொல்கிறான். இந்த அத்தியாயத்தில் 38வது அத்தியாயம் 28வது அத்தியாயம் 38, 9 வசனங்களில் வந்து அல்லாஹ் சொல்கிறான். பிரமுகர்களை, என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுள்களை நான் அறியவில்லை என்று ஃபிரௌன் கூறினான். ஹாமனே, எனக்காக ஒரு மாளிகையை கட்டு, எனக்கு ஒரு மாளிகையை கட்டு, அதன் மீது ஏறி மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும், அவர் உயர் என்றே நான் நினைக்கிறேன் என்றான். அவனும் அவனது படையினரும் இப்பூமியில் பெருமை அடித்தனர். நம்மிடம் அவர்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டார்கள் எனவும் நினைத்தனர். ஃபிரௌன் என்ன சொன்னால், மக்கள்கிட்ட அந்த பனு இஸ்ரவேல் அந்த மக்களை பிடிச்சிட்டு, நான் தான் அல்லாஹ், என்னை தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி பெருமை அடிச்சுட்டு இருந்தான். ஹாமன்கிட்ட சொல்கிறான், ஒரு வீடை கட்டு, நல்லா அதில் ஏறி நின்று மூசாவோட இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேலியாக பேசுகிறான். அதுக்கு அல்லாஹ் வந்து சொல்கிறான், அவனும் அவனுடைய படையினர் வந்து நியாயமே இல்லாமல் பூமியில் பெருமை அடிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கேடு தான், அவங்க வந்து திரும்ப என்கிட்ட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வரலாறுலையும் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். பெருமை இருந்தால் எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இன்னொரு அத்தியாயம் 2வது அத்தியாயத்தில் 206வது வசனத்தில் பார்ப்போம். அல்லாவை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது ஆணவம் அவனை பாவத்தில் ஆழ்த்துகிறது, அவனுக்கு நரகமே போதுமானது, அது மிக கெட்ட தங்குமிடம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்கிறான். என்னென்னா, அல்லாவை அஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வந்து ஆணவம் இருக்கே, அதை வந்து அவங்கள வந்து அழிக்குது, அதை அதனாலே அவங்க வந்து நரகத்துக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள். இப்படி அல்லாஹ் வந்து குரானில் பல வசனங்களில் நம்மளுக்கு பெருமை அடித்தவங்களுடைய வரலாறுகளை சொல்லி அதனால் ஏற்படுற தீமைகளையும் பற்றி நம்மளுக்கு நல்ல விளக்கி சொல்கிறான். அதனால் நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில் பெருமை இல்லாதவர்களாக, முழுமையாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாவுடைய சொற்களை வந்து செவியேற்று அது கட்டுப்பட்டு நடக்கும் நல்ல முஸ்லீம்களாக மாறணும். பெருமையை வந்து அணு அளவு நம்ம உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சு நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவனாக என்று கூறி துவா செய்தவாறு என்னுடைய இந்த உரையை முடித்து கொள்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.